பேசுகிறேன். ஹாய் guys, இதுதான் வந்து கக்காசி கேமிங். நான் தான் இந்த கக்காசியோட ஒரு ஃப்ரெண்டு தான், ஒரு டியூட் தான், நருட்டோ. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸ்பி ஃபார்மு. ஒன்றும் இல்லை, எக்ஸ்பி ஃபார்ம் கட்டுறதுக்கு பலதவறு வட்டது தான், வேற ஒன்று. வீடியோ என்ஜாய் பண்ணுங்க. அந்த இன்ட்ரோ போடுறான். சரி, ஓகே கைஸ், இந்த பைத்தியம் வந்து கட்டிகிட்ருப்பேன். நான் இவன் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எனக்கு வந்து அனுப்பிச்சி விடுவேன். நான் வந்து அதை வீடியோவாக போடுறேன். இதை நான் பண்ணதான் நினச்சிக்காதீங்க. இவன் வேறு என்னென்ன அலப்பறை பண்ண போகிறான்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி இவன் காலில் இருந்துக்கிட்டே அலப்பறை தான் பண்ணுறான். போன வீடியோவில் இப்போ பண்ண மாதிரி இந்த வீடியோவில் அவன் காலில் தான் இருக்கான். குறுக்க அங்கிட்டு இங்கிட்டு பேசுவான். ஏதாவது சொல்கிறா? சரி, கண்டுக்காதீங்க, நாங்கள் இப்படி தான் பேசிகிட்டே இருப்போம். போன வீடியோ மாதிரி தான் இந்த வீடியோ ஃபன் பண்ணிகிட்ருப்போம். இவன் வேறு சீக்ரெட் பேஸ்னே வாயில் வருதுங்க. எக்ஸ்பி ஃபார்மில் என்னென்ன அலப்பறை பண்ண போகிறானோ. அது ஒன்றும் இல்லை, சீக்ரெட் பேஸ் கட்டுற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருந்தோம். அதனால தான் அது ஒரு சின்ன அது ஏன் நாங்கள் சீக்ரெட் பேஸ் கட்டணுங்கிற ஒரு ஐடியாவில் வந்தோம்னா, தண்டர் ஸ்டாமில் க்ரீப்பர் வந்து போட்டாங்க. அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. என்ன, அவன் வந்து எங்கள் பாதி வீடை லைட்டாக வெடிச்சு விட்டான். திருப்பியும் கட்டினோம். பாதி இல்லை, இவன் சொல்கிற மாதிரி யாரும் நம்பாதீங்க. பாதி வீடெல்லாம் இல்லை, கால்வாசி வீடு நாசமாச்சு. மீது அதை ரீக்ரியேட் பண்ணுறதுக்குள்ள உயிர் போச்சு. அதனால வந்து இங்கே சீக்கிரம் பேஸ் கட்டலான்னு ஒரு பிளான்ல இருக்கும். வேற ஒன்றும். ஓகே, அப்புறம் முக்கியமான வெட்டியாக பேசிட்டு இருந்தோமா? இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கேன். அதாவது நீ இப்போ சொன்னல ஆனாங்கிற அது ஆன் பண்ணியிருந்தேன். அது ஒன்றும் இல்லைங்க, லைட்டாக வாய்ஸ் ரெக்கார்ட் கட் பண்ணியிருப்பேன். ஏன்னா வந்து ஒரு சின்ன கிராஸ் டாக் வந்துருக்கும். அவ்வளோ நேரம் உட்காந்து வாய் வலிக்காக பேசிட்டு இருந்தேன்டா. இப்போதான் எனக்கு நெஞ்சு வலிக்குதா. அது இல்லைடா, நீ ஆனாங்கிறாங்கல்ல, அது வரைக்கும் நான் ரெக்கார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ரெக்கார்ட் பண்ணல. மேக்ஸ் டீச்சர் அதெல்லாம் சொன்னேன். அப்படி ஏதாவது யாராச்சும் இறந்து போயிட்டாங்களா சொல்லியா? அது நேரம் போலதான். நேரம் போலையா? நேரம் போல இருக்கணும் எவனாச்சு இல்லையா? வேற ஏதாவது வேலை பண்ணிட்டு இருக்கணும். ஏதாவது கரைச்சி போட்டு தானே திரும்பி அனுப்பி வச்சுக்கணும் இல்லையா? ஈரா, வியூவர்ஸ் கிட்ட ஒரு சின்ன டவுட் கேட்டுக்கிறேன்டா. நிறுத்துறா, வியூவர்ஸ் கிட்ட ஒரு சின்ன டவுட்டு கேட்டுக்கிறேன். வெயிட் பண்ணு. அப்புறம் வந்து என்ன டவுட்டுன்னா, நாங்கள் வந்து இந்த மாதிரி பேசி வீடியோ போடவா, இல்லைன்னா இந்த மாதிரி நாங்கள் பேசி வீடியோ போடுறது ஒன்று உங்களுக்கு அநாயகமாக இருக்கா? அதெல்லாம் கரெக்டாக சொல்லிட்டு போயிருங்க. கண்டிப்பாக அநாயகமாக தான் இருக்கும். ஏன்னா நான் பேசிகிட்டு இருக்கேன்ல. நீ வேற ஏண்டா? நீ வேற யாரும் என்ன தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். அதவங்க எல்லாம் எப்படி இருக்கும்? இங்க பேக்ரவுண்ட்ல அவன் எப்படி சீக்கிரம் சொல்லிட்டு இருக்கேன். சேலரி கிடைக்குதுன்னா நானே என்னத்துக்கு போனவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டு பணக்காரனா இருப்பேன். என்னவோ போங்க அப்படின்னு ஒரு ஆசைதான். இங்கே பேக்ரவுண்டில் வீடியோவும் ஓடிக்கிட்டே இருக்கும், எப்படி வந்து அந்த எக்ஸ்பி ஃபார்மை கட்டுறான்னு. இங்கே பேக்ரவுண்டில் நாங்கள் 2 பேரும் ஃபன் பண்ணிகிட்ருப்போம். ஆமாம், எங்கள் உட்காந்து சொப்பு ஜாமான் விளையாடிட்டு இருப்போம். இங்கே வந்து இந்த குழம்பு ஊற்றிடி, இந்த குழம்பு டேஸ்ட்டு உப்பு கட்டுறாக்கா பாருடி. அடே, நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோங்கிறதே மறந்துட்டு பேசுகிறேன். நானும் சொல்லிட்டேன், வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுனால தான் பேசிகிட்டு இருக்கேன். சரி விடுங்க, இவன் நார்மலாக என்கிட்ட இப்படி தான் பேசுவேன். அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. அதே பழக்கத்தில் பேசி பழக்க தோஷம். ஆமாண்டி. ஐயோ ஐயோ, இல்லை இது ஜூஸ் கேமரில் பேச வேண்டியது. இது கடைசி இல்லை. இங்கே
ஆமா guys. இது வந்து நான் மேப்ல இருந்து பேசிட்டு இருப்பேன், அவன் கண்டுக்கிட்டு. அப்புறம் டியூடு கேமர்ஸ் சேனலை பற்றி பேசணும்னா இன்னும் கொஞ்சம் நாளில் அதில் வீடியோ போகிறோம். நீங்கள் வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வேண்டாம்னா சும்மா இருங்க. நாங்கள் உங்களை கம்பல் பண்ணல. அது சும்மா நாங்கள் ட்ரை பண்ணுவோம். நீங்கள் சொல்கிற கேமெல்லாம் வந்து ட்ரை பண்ணுவோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. அவர் நேரங்காலம் போகணும்னா அப்பப்போ ஏதாவது கேம் போட்டுட்ருப்போம். இவன் வேறு எதுக்கு இந்த ஒப்சிடியன் உடைப்பானே தெரியாது, ஆனால் தேவையில்லாமல் உடச்சிட்ருப்பான். அதை கட் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா வந்து அதுக்கு தேவையில்லாம தெரியாம எதுக்கு வந்தன்ற ஒரு விஷயத்த மறந்துக்கிட்டு ஓகே நெதருக்கு போலான்னு பார்த்துட்டு இருப்பேன். அது தெரியாம அது மண்டை எங்கேயே போயிடுச்சு திங்கிங். சரி, இவன் சொன்னனால அதை கட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இவன் வந்து ஒரு ஸ்பானர் வந்து கண்டுபிடிச்சிருப்பான். அது வரைக்கும் மைண்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பான், அதை தான் வந்து கட் பண்ணிட்டோம். ஏன் கொஞ்சம் ஒப்சிடியனும் மைண்ட் பண்ணிகிட்டு இருப்பான். தண்டத்துக்கு நீங்கள் அதை பார்த்துட்டு இருந்தா இது ஓர் அடியுது, சரி நெக்ஸ்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் போக மாட்டீங்க. அதான் கொஞ்சம் கொஞ்சமாச்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் அடி வாங்கினவங்க பார்த்தாலும் ஆஹா நல்ல அடி வாங்கிடுப்பா, எந்த எப்ப பிஹெச்டி முடிச்ச அடி வாங்குறதுன்னு சொல்லிட்டு கேட்க மாட்டீங்களா கமெண்ட் செக்ஷன்ல? அதான் இப்படிதான் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். நான் எப்பவுமே இப்படிதான் கைஸ், கண்டுக்காதீங்க. அப்புறம் வந்து இந்த வீடியோ 7 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும், மன்னிச்சிக்கோங்க. அவ்வளோவா என்டர்டெயின் பண்ண முடியல உங்களை. 10 நிமிஷத்துக்குள்ளே லிமிட் இருக்குது. நான் நினச்சா அவன் வந்து 2 வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கான். இதில் வியூஸே வந்து பரவாயில்ல, ஏதோ வீடியோ போடுறாங்க, ஏதோ நல்லா இருக்குன்னு பார்ப்பாங்க. இதில் என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சொன்னால் மோடு தாண்டா இன்ஸ்டால் பண்ண, ஏதாவது மோடு இன்ஸ்டால் பண்ணி கேவலம் ஏதாவது அடி வாங்கினதாண்டா என்டர்டைனிங்காக இருக்கும். சரி, ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இதே மாதிரி என்னோடய ஃபன்னான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது காக்காசி. ஓகே, பாய் கைஸ், பாய். வீடியோவில் வரோம். மறந்துடாதீங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஃபன் வரும், நீங்கள் சொன்னாதான்.